Praise the Lord. Welcome to church. Merry Christmas. மத்தேயு 1:18 இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமானது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டு இருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினால கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டு அவன் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனம் இல்லாமல் ரகசியமாக அவளை தள்ளிவிட யோசித்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டு இருக்கையில் கர்த்தருடைய தூதனானவர் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியை மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவனிடத்தில் உற்பவிக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள், ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடி தன் மனைவியை சேர்த்து கொண்டான். அவள் தன் முதல் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டாள். இன்னைக்கு கிறிஸ்துமஸ் உலகமே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கொண்டாடுகிறார்கள். ரொம்ப முக்கியமான ஒரு பண்டிகையாக கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் எல்லாம் இதை அனுசரிக்கிறார்கள். கிறிஸ்துமஸ்னா என்ன? நம்முடைய பார்வையில கிறிஸ்துமஸ்னா என்ன? நான் சின்னவனா பிறந்து வளர்ந்த காலத்துல கிறிஸ்துமஸ்னா என்னன்னா புது சட்டை போடுறது, மலர் ஜோடிக்கிறது, சீரியல் செட்டு லைட்டு எல்லாம் போடுறது, கிறிஸ்துமஸ் ட்ரீ வைக்கிறது, ஸ்டார் போடுறது, பலூன் ஊதி கட்டுறது, தோரணம் தொங்க விடுறது, அதே மாதிரி ராத்திரி பூசைக்கு போறது, அங்கே போய் 1.5 மணி நேரம் அது என்ன புரியுதோ புரியலையோ தூக்க கழகத்துல அங்க நின்றுட்டு வருது, கறி மீன் வாங்கொழி இதெல்லாம் சாப்பிடுறது, கேக்கு, அப்புறம் பலகாரம், ஸ்வீட்ஸு, இதுதான் கிறிஸ்துமஸ் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ ரியலா கிறிஸ்துமஸ்னா என்ன? கடவுளுடைய பார்வையில கிறிஸ்துமஸ்னா என்ன? அதுதான் ரொம்ப முக்கியம். கடவுளுடைய பார்வையில கிறிஸ்துமஸ்னா என்ன? கிறிஸ்துமஸ்னா என்னன்னா, தேவகுமாரன் இந்த மனுஷ பூமிக்கு வந்த நாள், இந்த பூமியில நுழைந்த நாள். ஆவிக்குரிய உலகத்திலிருந்து நாம தொட்டு உணர்ந்து முகர்ந்து சுவைக்கிற இந்த உலகத்துக்குள்ள கடவுள் தேவகுமாரனாக இந்த பூமியில பிரவேசித்த நாள். ஏன்னா எந்த மனுஷனும் மனுஷனாக இந்த உலகத்துல பிறக்கணும்னா ஒரு கர்ப்பப்பை தேவைப்படுது, அப்பதான் மனுஷ உடல் அவனுக்கு உண்டாகும். அதே போல இயேசுவும் இந்த பூமியில மனுஷனாக பிறப்பதற்கு ஒரு கர்ப்பம் தேவைப்பட்டது. அது மரியாளுடைய கர்ப்பமாக இருந்தது. எந்த மனுஷனுடைய விந்தினாலும் இயேசு உருவாகல, அவர் பரிசுத்த ஆவியினால மரியாளின் கர்ப்பத்துல அவர் உருவானார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ பரலோகத்தில் இருக்கிற தேவன் இந்த உலகத்துக்குள்ள நுழைந்த நாளை தான் நம்ம கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடுகிறோம். இப்போ கிறிஸ்துவின் பிறப்பு முன்னாடியே வேதத்துல எழுதப்பட்டிருக்கு, அவர் பெத்லஹேம்ல பிறப்பார் என்று. அப்போ பெத்லஹேம்ல அவர் பிறப்பார் என்ற தீர்க்க தரிசனம் அவர் அங்க பிறந்ததுனால அது நிறைவேறினது. ஏசாயா 9, நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார்,
கர்த்தத்துவம் அவரது தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானது, ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானத்தின் பிரபு எனப்படுவார். இதான் பழைய ஏற்பாட்டில் ஏசாயாவின் புஸ்தகத்தில் இயேசு வரத்துக்கு முன்னாடி 700 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டது இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம். ஏசாயா வழியாக கர்த்தர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். பாலகனாக, ஒரு குழந்தையாக இயேசு இந்த பூமியில் அவதரிக்க போகிறார் என்று. அந்த வாக்கு தத்துவம் தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அது கர்த்தரால் நிறைவேறினது. அதை தான் நாம் கிறிஸ்மஸ் என்று கொண்டாடுகிறோம். கடவுள் இந்த பூமியில் பிறக்கிறார், மனுஷனாக பிறக்கிறார். யாரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்கிறவர் என்று சொல்லப்பட்ட கர்த்தர், பாவத்தை பாராத சுத்த கண்ணர் என்று சொல்லப்பட்ட கர்த்தர் மனுஷனாக இந்த பூமியில் பாவிகளோடு வாழும்படியாக, பாவிகளோடு பழகும்படியாக, பாவிகளை தொடும்படியாக, பாவிகளை சுகமாக்கும்படியாக, விடுதலை ஆக்கும்படியாக, பாவிகளோடு வாழும்படியாக, ஐக்கியப்படும்படியாக இந்த பூமியில் அவர் பிறக்கிறார். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் கடவுளை பார்த்தாலே அதமானேன், அழிந்து விட்டேன் அப்படின்னாங்க. ஆனால் இயேசு இந்த பூமியில் பிறந்தப்போ எல்லாரும் பார்த்தாங்க. பாவிகளும் சரி, பரிசுத்தவான்களும் சரி, தொட்டுலாம் பார்த்தாங்க. மார்பில் சாய்ந்திருந்தார்கள். கடவுளை அனுபவிக்க அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கர்த்தரே கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர் இந்த பூமியில் வந்து பிறந்தார். அதோட மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது யோவான் 3:16 சொல்லுது பாருங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்தார். இயேசு இந்த பூமியில் வந்தபோது தேவனுடைய அன்பு வெளிப்பட்டது. அந்த அன்பு எப்படி வெளிப்பட்டதுன்னா, ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதுதான், அதுதான் தேவனுடைய அன்பு. கடவுளுடைய அன்பு ரொம்ப அன்கண்டிஷனலான அன்பு. அதை தான் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ளவே மாட்டேன்றார். கடவுள் அன்பு செய்கிறார் அப்படின்னா அதில் எந்த நிபந்தனையும் கிடையாது. நீ பரிசுத்தமாக இருந்தால் தான் நான் உன்னை அன்பு செய்வேன், நீ இதை செஞ்சினா தான் நான் உன்னை அன்பு செய்வேன், நீ முழங்கால் போட்டால் தான் உன்னை அன்பு செய்வேன், நீ 2 கையும் தூக்கி துதித்து ஸ்தோத்திரம் பண்ணாதான் உன்னை அன்பு செய்வேன், நீ வெள்ளை சட்டை போட்டால் தான் அன்பு செய்வேன், நீ முக்காடு போட்டால் தான் அன்பு செய்வேன், நீ நகையே போடாமல் இருந்தால் தான் அன்பு செய்வேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லவே இல்லை. ஏன்னா அதில் ஒரு கண்டிஷன் கூட கிடையாது, நீங்கள் இதை செஞ்சால் தான் நான் உங்களை அன்பு கூறுவேன் என்று. இங்கே வேதத்தில் சொல்கிறாரு பாருங்க, ஒரு மனுஷனும் பாதாளத்தை காணக்கூடாது, ஒவ்வொரு மனுஷனும் பரலோகத்தை அடைய வேண்டும் என்பதற்காக தான் இயேசு இந்த பூமியில் மனுஷ அவதாரம் எடுத்து அவர் பிறந்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுது. பாவிகளை மீட்டு ரட்சிக்கும்படியாக தான் வந்தார். இந்த வசனத்தை நீங்கள் நல்லா வாசிங்கனாலே தெரியும். இயேசுவை விசுவசித்தாலே நாம் பரலோக ராஜ்யம் போயிடலாம். அதனால தான் சொல்கிறார், நானே வழி. சிங்குலரில் சொல்கிறார், ஒருமையில் சொல்கிறார், ஐ ஆம் த வே. அவர் ப்ளூரலில் சொல்ல, இன்னொரு வழி கிடையாது பரலோகம் போகிறதுக்கு. பிதாவை சென்று அடைவதற்கு இன்னொரு வழி கிடையாது. என்னை காண்பவன் பிதாவை காண்கிறான் என்று சொல்றார். என் வழியாகத்தான் நீங்கள் பிதாவை கண்டடைய முடியும் அப்படின்னு இயேசு சொல்கிறார். அப்போ அவர் தான் வழியாக இருக்கிறாரு. பரலோகத்துக்கு போகிறது ரொம்ப 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 சுலபம், ரொம்ப ஈஸியான விஷயம்.
எப்படி நம்ம மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுறது இல்லை. இன்னைக்கு ஏஞ்சி மூச்சு விடணுமே இப்படி மூச்சு விட்டு பார்த்தீங்களா? இது வரைக்கும் மூச்சு விடுறதுக்கு ஏதாவது ஒரு எஃபர்ட் எடுத்துருக்கீங்களா பாருங்க? கிடையாது. அதே மாதிரி தான் பரலோக ராஜ்யம் போகிறதும் அவ்வளவு சுலபம், அவ்வளவு ஈஸி. இங்கே அவர் சொல்கிறார் பாருங்க, தேவன் தம்முடைய ஒரே குமாரனை விசுவசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தின் மேல் அன்பு கொண்டார். குமாரனை விசுவசிக்கிறவன் எவனோ, வேற எதுவும் இல்லை. பரலோகம் போகணுன்னா, பரலோகத்துக்கு போகிறதுக்கு டிக்கெட் உங்கள் கையில் இருக்குதுன்னா, நீங்கள் இயேசுவை கடவுள் என்று விசுவசித்தாலே போதும். எவ்வளோ ஈஸி பாருங்க. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே கர்த்தர் அப்படின்னு நீங்கள் வாயை திறந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 2-3 செகண்ட் ஆகுமோ, அவ்வளோதான். பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஏதாவது ஒரு நம்ம உடல் ரீதியாக ஏதாவது ஒரு எஃபர்ட் எடுத்துமா பாருங்க, இல்லை மன ரீதியாக ஏதாவது ஒரு எஃபர்ட் எடுத்துமா பாருங்க, எதுவுமே கிடையாது. விசுவசிக்கிறவன் எவனோ, அதுதான் கடவுளுடைய அன்பு. அவர் நிறைய கண்டிஷன்லாம் போட்டு, இந்த கண்டிஷன்லாம் நீ கடைபிடிச்சேன்னா தான் பரலோகத்துக்கு வருவ அப்படின்னு அவர் சொல்லுவார் என்றால், ரட்சிப்பு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரட்சிப்பு கஷ்டமாக இருக்கிறதுனால அது அன்பே கிடையவே கிடையாது. அப்போது தேவன் எப்படி நம்மை அன்பு கூர்ந்தார் என்று சொன்னால், அவரை விசுவசிச்சா, இயேசுவை கடவுள் என்று விசுவசித்தாலே போதும், உங்கள் கையில் பரலோகத்துக்கான டிக்கெட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய காலம் முடியும் போது, அந்த செகண்டு மூச்சு நம்மளை விட்டு போகும்போது, நாம் இயேசுவோடு காணப்படுவோம், நம்ம இயேசுவோடு கூட இருப்போம். இதை நிறைவேற்றுவதற்காக தான் இயேசு இந்த பூமியில் மனுஷனாக, மனுஷகுமாரனாக அவதரித்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. வரும், இது இன்னும் கொஞ்சம் அந்த அன்கண்டிஷனல் லவ்வை பார்ப்போம். அதுதான் ரொம்ப முக்கியமே. ஏசாயா 54, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உன் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். இதை கேத்தலிக் பைபிளில் எடுத்து, தமிழ் பைபிளில் எடுத்து வாசிங்கன்னா, இந்த கிருபை என்ற இடத்துல அன்பு, அதுவும் அளவற்ற அன்பு என்று போட்டிருக்கிறாங்க. நல்லா அருமையாக அந்த இடத்துல போட்டிருக்காங்க. நிறைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் கூட கிரேஸ், அந்த கிருபை என்ற இடத்துல அன்பு, அன்கண்டிஷனல் லவ் என்று எழுதியிருக்கிறாங்க. அது கேத்தலிக்கில் அழகாக எழுதியிருக்கிறாங்க. யாராவது எடுத்தீங்கன்னா கூட இப்போ வாசிக்கலாம். மலைகள் நிலை சாய்ந்தும் குன்றுகள் இடம்பெயரினும் உன்மேல் நான் கொண்ட பேரன்போ நிலை சாயாது. போதும், பேரன்போ, அன்புன்னு கூட போடல, அவங்க அருமையா போட்டிருக்காங்க. பேரன்போ மாறாது. அப்போ கடவுளுடைய அன்பு நிபந்தனை அற்றது, அன்கண்டிஷனல் லவ். நீங்க தவறு செய்தாலும் அவருடைய அன்பு மாறாதது, கொஞ்சம் கூட மாறவே மாறாது. ஒருவேளை ஒருத்தன் கர்த்தருக்குள்ள வந்த பிறகு ஒரு பேங்க்ல போய் திருடுறான், திருடின பிறகு அவனை தூக்கி ஜெயிலில் போட்டுடுறாங்க. ஆனால் அந்த ஜெயிலையும் கர்த்தர் திருடுறதுக்கு முன்னாடி எப்படி அன்பு செய்தாரோ அதே போல தான் ஜெயிலையும் அவனை அன்பு கூறுவார். அதுதான் அன்கண்டிஷனல் லவ் என்பது. அப்போது இங்கே மலைகள் விலகினாலும் குன்றுகள் நிலை பெயர்ந்தாலும் என் பேரன்பு உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன் தேவனாகிய என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். இது நீங்க வாசிங்கன்னா, இது புதிய உடன்படிக்கையை குறித்து சொல்லுகிறது. இயேசு இந்த பூமியில பிறந்து சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்த பிறகு நம்ம பழைய உடன்படிக்கையிலிருந்து புதிய உடன்படிக்கைக்கு வருகிறோம். பழைய உடன்படிக்கை வேற, புதிய உடன்படிக்கை வேற. பழைய உடன்படிக்கை எப்படிப்பட்டது என்று இதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுது. அதை நம்ம
பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 54 ஏசாயா 54:10 நம்ம கவனிப்போம். அவருடைய அன்புல கண்டிஷனே கிடையவே கிடையாது. மதவாதிகள் தான் நாம் பாவம் செய்தோம்னா பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டோம், இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகும் நம்ம ஏதாவது தவறு செய்வோம்னா, ஏதாவது பாவம் செய்வோம் அப்படின்னா நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டோம் என்று சொல்லுகிறாங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? புதிய உடன்படிக்கையில் இருக்கிற மக்களுக்கு என்னுடைய பேரன்பு, அன்கண்டிஷனல் லவ், அது மாறவே மாறாது, அதில் கண்டிஷனே கிடையாது என்று கர்த்தர் சொல்கிறார். அதனால தான் மத்தேயு 5 வாசிக்கிறோம், நல்லோர் மேலும் தீயோர் மேலேயும் மழையை பெய்ய பண்ணுகிறார். எல்லார் மேலேயும், நல்லவங்க மேலே மட்டுமா மழை பெய்கிறார்? மழை பெய்யுது இல்லை, தீயோர் மேலே எல்லார் மேலேயும் சமமாகத்தான் மழை பெய்கிறது. அதே போல் கர்த்தருடைய அன்பும் கூட நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று பார்ப்பதில்லை, எல்லார் மேலேயும் தேவன் அன்பு கூறுகிறார். அதனால தான் நான் சொல்லுவேன், ஹிட்லர் கிட்டத்தட்ட 60 லட்சம் யூத மக்களுக்கு மேலே கொன்றான் என்று வரலாறு சொல்லுகிறது. ஆனால் ஒருவேளை அவன் சாகிறதுக்கு முன்னாடி அவன் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருப்பானா, நிச்சயமாக அவன் பரலோக ராஜ்யத்தை கண்டிப்பாக கண்டிருப்பான். நாமளும் அங்கே போகக்குள்ள ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டாலே போதும், அவருடைய ரத்தம் நம்மளை பாவம் வர கழுவி நம்மை சுத்திகரித்து விடுகிறது என்று வேதம் சொல்லுது. அப்போது கர்த்தருடைய அன்பு அன்கண்டிஷனல். அந்த அன்கண்டிஷனல் லவ்வை, நிபந்தனையே இல்லாத ஒரு அன்பை காட்டுறதுக்காக தான் இயேசு இந்த பூமியில் மனுஷனாக, கடவுள் அவர் மனுஷனாக இந்த பூமியில் அவர் பிறந்து அந்த அன்பை அவர் வெளிப்படுத்தினார். எல்லார்கிட்டையும் அந்த அன்கண்டிஷனல் லவ். நீ பாவி, நீ என்கிட்ட வராத, நீ பாவம் செஞ்சிட்ட, உனக்கு சுகம் கிடையாது, உனக்கு விடுதலை கிடையாது, என்கிட்ட நீ வரவே கூடாது, நீ தூரமாக தான் நிற்கணும், இல்லை என்னை நீ பார்க்கக்கூடாது, நீ முக்காடு தான் போட்டுக்கணும் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. வேதம் சொல்லுது, அவர் பாவிகளோடு உணவு அருந்தினார் என்று வேதம் சொல்லுது. எனக்கு யோவான் 8 ரொம்ப பிடிக்கும் பாருங்க. அந்த விபச்சாரத்தில் அந்த பெண்ணை பிடிச்சிட்டு வந்து கல்லால் அடித்து கொல்லணும்னு சட்டம் சொல்லுது, மோசே சட்டம் சொல்லுது. அதான் முதல் உடன்படிக்கை. எவ்வளோ கஷ்டமானது பாருங்க. நம்ம நல்ல வேலை முதல் உடன்படிக்கையில் வாழல, நம்ம 2வது உடன்படிக்கையில் வாழ்கிறோம். அப்போது அவளை கல்லடித்து கொல்லணும்னு வராங்க. ஆனால் இயேசு அந்த நிபந்தனையற்ற அன்பை அந்த பெண்ணுக்கு காண்பிக்கிறார். உன் பாவம் மன்னிக்கப்படுது, போ அப்படின்றது. யாரும் உன்னை தீர்ப்பிடல, நீ போ. அவர் தீர்ப்பிடவே இல்லை. புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் நம்மை தீர்ப்பிடுகிறவரே அல்ல. அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், கர்த்தராக ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு நியாய தீர்ப்பே கிடையாது. வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆவியில் நடக்கிறவர்களுக்கு நியாய தீர்ப்பு இல்லை என்று வேதம் சொல்லுது. ஆவியை பெற்றவர்களுக்கு, பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள், ரோமர் 8 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியை பெற்றவர்களுக்கு நியாய தீர்ப்பு இல்லை என்று வேதம் சொல்லுது. உங்களுக்கும் எனக்கும் நியாய தீர்ப்பே கிடையாது. நம்ம மரிக்கும்போது நம் பரலோகத்தில் நியாய தீர்ப்பின் சிங்காசனத்தின் முன்னாடி போய் நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு காரியமே கிடையாது. ஏன்னா நம்முடைய இடத்துல இயேசு நியாயம் தீர்க்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுது. அவர் நியாயம் தீர்க்கப்பட்ட போதே நம்முடைய நியாய தீர்ப்பும் முடிந்தது. நம்ம அவரோடு கூட நியாயம் தீர்க்கப்பட்டோம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இன்னொரு நியாய தீர்ப்பு நமக்கு வேண்டியது கிடையாது. ஒரே பலியினால் அவர் நம்ம எல்லாரையும், ஒரே தரம் பலியானதுனால எல்லாரையும் அவர் பரிசுத்தப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுது. யாரெல்லாம் அவரை விசுவசிக்கிறாங்களோ அவர்களை எல்லாம் பரிசுத்தமாக்கினார், நீதிமானாக்கினார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இதுதாங்க கிறிஸ்மஸ். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் ஓகே தான். ஆனால் அதோட கருத்து என்ன, அதோட மீனிங் என்ன? அந்த கருத்தையும் மீனிங்கும் தெரியாமல் அதை விட்டுட்டு நம்ம புது சட்டை, ஸ்வீட்டு, மலை ஜோடிச்சு, கிரிபெல்லாம் வச்சு, ஸ்வீட்டெல்லாம் கொடுத்து என்னென்னமோ பண்ணுற புது சட்டை போட்டு அதோட கருத்தோ அர்த்தமோ நமக்கு புரியலன்னா அதில் எந்த மகிழ்ச்சியும் கிடையாது, இல்லையா? இப்போது இங்கே ஏசாயாவில் சொல்கிறார் பாருங்க, அந்த அன்கண்டிஷனல் அன்பு மட்டும் இல்லை,
என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். கர்த்தர் நம்மோடு சமாதானமாகவே இருப்பார் நம்ம வாழ்நாள் எல்லாம். நமக்கு விரோதமா அவர் எழும்ப மாட்டாரு, அவர் நமக்கு தீமை செய்ய மாட்டாரு, நம்மளை கஷ்டப்படுத்த மாட்டாரு, நம்மளை வேதனைப்படுத்த மாட்டாரு, நம்மளை துக்கப்படுத்த மாட்டாரு, நம்மளை காயப்படுத்த மாட்டாரு, அவர் நம்மளை துன்பப்படுத்த மாட்டாரு. அவர் சொல்றாரு, நான் உங்களோடு சமாதானமாய் இருப்பேன் என்று. இயேசு இந்த பூமியில பிறந்தபோது அவருக்கும் கடவுளுக்கும் நமக்கும் சமாதானத்தை ஏற்படுத்தவே அவர் பிறந்தார். அதனால நாம கர்த்தரோடு ஐக்கியப்பட முடியல அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. கர்த்தர் எந்த நேரமும் நம்மோடு ஐக்கியப்பட்டிருக்கிறார். இந்த ஒரு வசனம் போதும். என் சமாதானத்தின் உடன்படிக்கை சொல்ற, உடன்படிக்கை நினைவு கூறுறாரு. நான் உங்க கூட சமாதானமாவே இருப்பேன் அப்படின்றார். அது முன்னாடி வசனத்தை வாசிங்கன்னா இந்த சமாதானத்தோட அர்த்தம் புரியும். வாசிக்கலாமா? 9வது வசனம், ஏசாயா 54:9. இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளப்பெருக்கு போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல. அது ஒரு எக்ஸாம்பிளாக எடுக்கிறார். நோவாவின் காலத்தில் வெள்ளத்தை கொண்டு இந்த மனுஷ வர்க்கமே அழிச்ச, அதுபோல் இனிமேல் இது நடக்க போகாது, இனிமேல் இது நடக்காது மனுஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்றதை கீழே சொல்கிறார் பாருங்க. உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். ஆணையிடுறார். சொல்கிறாரு, நான் உன் மேலே கோபம் கொள்ள மாட்டேன். 2வது உடன்படிக்கையோட மகத்துவம் இதுதான். உன்னை நான் கடிந்து கொள்ள மாட்டேன் சொல்றார். கடிந்து கூட கொள்ள மாட்டேன் அப்படின்றார். கர்த்தரை இப்படி சுவைக்கிறீங்களா? இப்படி அனுபவிக்கிறீங்களா? இன்னும் நிறைய ஆவிக்குரிய மக்கள் கர்த்தர் அவர் மேலே கோபமாக இருக்கிறார் என்று நினச்சிருக்கிறாங்க. சின்ன சின்ன தப்புகள் நடக்கும், சில பொய்களை சொல்லாங்க, சில காரியங்களை மீறுறாங்க. அப்படி மீறும்போது அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க? இவங்களா நினச்சிக்கிறது தான் வேதம் சொல்கிறது தான் சரி. ஏன்னா வேதம் சொல்கிறது தான் கர்த்தர் சொல்லுது. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க? கர்த்தர் நம்ம மேலே கோபமாக்குறாரு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அந்த மாதிரி பிரசங்கங்களை நிறைய கேட்டுடுறாங்க. அதான் பிரச்சனை. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, பழைய உடன்படிக்கையில் மனிதர் மேலே நான் கோபமாக தான் இருந்தேன், கோபத்தை நான் வெளிப்படுத்தினேன், அது பல விதமாக அவர் வெளிப்படுத்தினார். ஆனால் இங்கே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் இன்னும் சொல்ல போனால் இந்த ஏசாயா 1லேருந்து 39 வரைக்கும் பழைய ஏற்பாடுன்னு சொல்லுவாங்க. ஏசாயா புத்தகமே இந்த 40லேருந்து புதிய ஏற்பாடு 66 வரைக்கும் அப்படின்வாங்க. புரியுதுங்களா? அந்த புதிய உடன்படிக்கையை பற்றி பேசுகிறது தான் இந்த சாப்டர்ஸ். அப்போது இங்கே சொல்கிறாரு பாருங்க, உன்மேல் கடிந்து கொள்வதும் இல்லை, உன் மேலே கோபம் கொள்வதும் கிடையாது அப்படின்றார். கடவுள் நம்ம மேலே கோபம் கொள்ளவே இல்லை. எப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ அப்போதே நம்ம 2வது உடன்படிக்கைக்குள்ளே வந்துட்டோம். நம்ம முதல் உடன்படிக்கையில் வரல. நல்ல வேலை அதில் இல்லை. படித்து பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது, பயமாகவும் இருக்குது. நம்ம இந்த காலத்தில் பிறந்ததுக்கே கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்லணும். 2வது உடன்படிக்கை அவ்வளோ மகத்துவமான, மேன்மையான, உயர்வான உடன்படிக்கை. அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போது இங்கே சொல்கிறது பாருங்க, நான் உன் மேலே கோபம் கொள்வதே கிடையாது. நம்ம ரட்சிக்கப்பட்ட நாளில் இந்த கடவுள் என் மேலோ உங்கள் மேலேயோ கோபம் கொண்டதே கிடையாது. கடிந்து கொண்டதும் இல்லை. நல்லா கவனிங்க, கடிந்து கொண்டதும் இல்லை. நீங்கள் சர்ச்சுக்கு வந்து பிரசங்கம் கேட்டுருக்கீங்க, இத்தனை வருஷமாக கேட்டிருக்கீங்க. என்னைக்காவது கர்த்தர் இங்கே பிரசங்கம் நீங்கள் கேட்டு நீங்கள் கடிந்து கொண்டு இருக்கிறாரா? நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு ஞாயிற்றுமே வந்து பிரசங்கம் கேட்குறீங்க, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம். என் நாவிலிருந்து வருகிற வெளிப்பாட்டினால கர்த்தர் உங்களை கடிந்து கொண்டு இருக்கிறாரா இல்லையா? வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? அவர் கோபம் கொண்டாரா? இல்லவே இல்லை. கடவுள் கோபம் கொள்வதும் இல்லை புதிய உடன்படிக்கையில்.
கடிந்து கொள்வதில்லை. ஏன் கடிந்து கொள்வதில்லை, கோபம் கொள்வதில்லை? அவர் நம்மோடு கூட சமாதான உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். நம்ம கூட அவர் சமாதானமாகத்தான் இருக்கிறார். அதனால தான் வேதம் சொல்லுது, அவருடைய நாமம் சமாதான காரணர் என்று. நான் சமாதானத்தை கொடுக்கவே இந்த பூமிக்கு வந்தேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். அப்போ கடவுளுக்கும் நமக்கும் சமாதானத்தை உண்டாக்கும்படியாக கர்த்தர் இயேசு இந்த பூமியில மனுஷ அவதாரம் எடுத்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. சொல்றார் பாருங்க, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். சொல்றாரு பாருங்க, அது மாறாமல் இருக்கும்ன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நித்தியத்துக்கும் அதை எழுதிட்டாரு. இனிமேல் அதை நான் மாற்றவே மாட்டேன் அப்படின்றார். நீங்க சமாதானத்தின் உடன்படிக்கையில் இருப்பீங்கன்னு மட்டும் சொல்ல, அது இனிமேல் மாற்றி அமைக்கவே மாட்டேன் அப்படின்றார். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க, எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. கடவுளோடு நம்ம சமாதானமா இருக்கிறோம் அப்படின்னா அவரோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறோம் என்று அர்த்தம். நம்ம எப்போ ஜெபம் பண்ணாலும் அதை அவர் கேட்கிறார், அவர் அதுக்கான பதிலை கொடுக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டாகுது. நம்ம பிரிவினையா இருந்த நடுசுவரை அவர் உடைத்து எரிந்து விட்டார் என்று வேதம் நமக்கு சொல்லுது. எப்போ தேவாலயத்தின் அந்த திரைச்சீலை 2ஆக கிழிஞ்சதோ அப்பொழுது மனுஷனுக்கும் கர்த்தருக்கும் ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கு. அந்த உடன்படிக்கை சமாதானத்தின் உடன்படிக்கை. எங்க சமாதானம் இருக்குதோ அங்க சந்தோஷம் இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது, அங்க விடுதலை இருக்குது, அங்க வாழ்வு இருக்குது. கர்த்தர் நம்மோடு கூட சமாதானம் கொண்ட நாள் தான் அவர் பிறந்த நாள். அதுதான் கிறிஸ்மஸ். அவர் இந்த பூமியில பிறந்ததுனால நமக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் உண்டானது. ஆசீர்வாதம்ன்றது காரு, வீடு, பங்களா அது மட்டும் இல்லை. அதை விட மேன்மையான சிறப்பான ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டானது. ரோமர் 5:6, அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருந்தபோது, நமக்கே நம்மளால உதவி செய்ய முடியாமல் இருந்தபோது, அதான் அந்த பலனற்றது. நமக்காக நம்ம உதவி செய்ய முடியாத ஒரு நிலையில நம்ம இருந்தோம். அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருந்தபோது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமங்களுக்காக மரித்தார். யாருடைய அக்கிரமம்? அவர் அக்கிரமம் பண்ணாரு கிடையாது. நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் மரித்தார். நம்ம பாவம் செஞ்சதுனால அவர் மரித்தார். அதனால்தான் நாம் சொல்லுகிறது நமக்கு நியாயம் தீர்ப்பு கிடையாது என்று. நம்மளுக்கு நியாயம் தீர்ப்பு 2000 வருஷத்துக்கு முன்னாடி கல்வாரியிலே முடிந்தது. கிறிஸ்து நியாயம் தீர்க்கப்பட்டதுனால அவரோடு கூட சேர்ந்து நாமும் நியாயம் தீர்க்கப்பட்டோம். தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார், அதன் விளைவுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்மை அந்த தண்டனையிலிருந்து, விளைவுகளிலிருந்து நம்மை அவர் விடுவித்தார். அவர் அக்கிரமக்காரர்களுக்காகவே மரித்தார் என்று வேதம் சொல்லு. அக்கிரமக்காரனா யாரு? நாம தான். கீழே நம்ம வாசிச்சா இன்னும் புரியும் பாருங்க. நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நல்லவனுக்காக கூட யாரும் நம் உயிரை கொடுக்கறது கிடையாது. ஒருவேளை யாராவது ஒருத்தர் நல்லவங்களா இருக்கிறாங்கன்றது கூட மறிக்கலாம். ஆனால் கீழே வசனம் வாசிங்க, சொல்லுது பாருங்க, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததுனால நாம பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்தார். அதுதான் பேரன்பு, அதுதான் அன்கண்டிஷனல் லவ். நான் பரிசுத்தராய் இருக்கும்போது மரித்திருந்தா கூட ஏதோ ஒரு காரணம் இருக்குது. ஆனா நாம் பாவிகளாக இருக்கையில
இயேசு மரித்தார் என்று வேதம் சொல்லுது. பாவின்னு தெரிஞ்சுதான் நம்ம பிசாசின் பிள்ளைகளாக இருந்தபோது பிசாசுகளின் எண்ணங்களையும் கிரியைகளையும் பிசாசை தகப்பனாக கொண்டு நாம் செயல்பட்ட போதும் கர்த்தர் நமக்காக மரித்து தம்முடைய பிள்ளைகளாக நம்மை ஆக்கி கொண்டார். அவர் மரித்தது மட்டும் இல்லை, சரி பாவிகள் இவங்களுக்காக மறித்து விட்டுருவோன்றது மட்டும் இல்லை, தம்முடைய சொந்த பிள்ளைகளாக நம்மளை ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுது. யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நல்லா கவனிங்க, பிள்ளை ஆகிறது எவ்வளோ சுலபம் பாருங்க. ரட்சிக்கப்பட்ட உடனே நாம் அவருடைய பிள்ளைகளாக இருந்தோம். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம பிசாசின் பிள்ளைகளாக இருந்தோம். எபேசியர் 2:1 வாசிங்கன்னா தெரியும். ஆனால் இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்ட அந்த தருணத்தில் அவருடைய பிள்ளைகளாக நம்ம மாறிட்டோம். எப்படி நம்ம மாறணும்னு இந்த வசனம் சொல்லுது பாருங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, எவ்வளோ பேர் ஆனாலும் சரி, அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளை ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நல்லா கவனிங்க, கர்த்தர் ஒன்றும் சரி நான் 2 லட்சம் பேர் தான் எனக்கு பிள்ளைங்க, அந்த 2 லட்சம் பேருக்குள்ளே நீங்கள் குவாலிஃபை ஆகுங்க. குவாலிஃபைனா என்ன சொல்கிறது, தகுதி உள்ளவர்களாக ஆகுங்க அப்படின்னு சொல்ல. அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், அதுக்காக போராடணும். 2 லட்சம் பேர் தான்ப்பா இந்த உலகத்தில் எனக்கு பிள்ளைங்க, அதை நான் தான் செலக்ட் பண்ணுவேன், அதுக்கு இந்த கண்டிஷன்லாம் நான் கொடுக்குறேன். உலகத்தில் பிறந்தவர்களில் 2 லட்சம் பேருக்கு தான் அந்த பாக்கியம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ கடினமாக இருக்கும் பாருங்கள். எவ்வளோ நம்ம இங்கே உட்காந்து போராட வேண்டியதாக இருக்கும் பாருங்கள். இன்னும் சொல்ல போனால் ரத்தம் சிந்துற அளவுக்கு போராடணும். நம்ம அந்த அளவுக்கு போராட்டம் நடத்த வேண்டியதாக இருக்கும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் எவ்வளோ பேர் விசுவசிக்கிறீங்களோ அவ்வளோ பேர்களையும் நான் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்கிறேன். பாருங்க, அத்தனை பேர், எத்தனை கோடி, எத்தனை லட்சம் கோடி மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலும் உடனே அவங்களுக்கு கிடைக்கிறது என்ன தெரியுங்களா, பரலோக ராஜ்யம் மட்டும் இல்லை, தேவனுடைய குமாரன் ஆகிறார்கள். நீங்களும் நானும் எவ்வளோ சுலபமாக தேவனுடைய பிள்ளைகளான பாருங்க. எப்பவுமே இந்த உலகத்துக்கு சுலபமாக வர்றது பிடிக்காது பாருங்க. ஏதாவது ஒன்று பண்ணி கஷ்டப்பட்டு ஜெயிச்சு வரணும். கஷ்டப்பட்டு தான் ஒரு விஷயத்தை சாதிக்கணும், ஒரு விஷயத்தை அடையணும்னு இந்த உலகத்தில் சொல்லி கொடுத்துட்டாங்க. பிறந்ததுலேருந்து சுலபமாக வர பெரிய காரியங்களை நம்ம ஏற்றுக்கொள்வதே கிடையாது. நம்ம அந்த மனநிலையிலே வேதத்தை வாசிக்கிறதுனால தான் ஏதோ நம்ம பண்ணணும், ஏதோ ஒன்று கடவுளுக்கு செய்யணும், பிரியமாக இருக்கிறதுக்கு, அவருடைய அன்பை நம்ம பெறுறதுக்கு, அவருடைய இரக்கத்தை பெறுறதுக்கு, அவருடைய மன்னிப்பை பெறுறதுக்கு நான் எதையாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பைபிள் வாசிக்கும் போதுமே உலகத்தோட ட்ரைனிங்கை இதில் கொண்டு வராங்க, அந்த சிந்தனையை கொண்டு வராங்க, அந்த முயற்சிகளை இதுக்குள்ளே கொண்டு வராங்க. ஆனால் இந்த வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்களேன். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, ஏற்றுக்கொண்டாலே போதும் கடவுள் என்று, அத்தனை பேர்களுக்கும் தேவன் தன் பிள்ளை ஆகும்படியான அதிகாரத்தை கொடுக்கிறார். சும்மா பேரை மட்டும் எழுதிக்கல, பிள்ளைன்ற அதிகாரத்தை கொடுக்குறாரு. இந்த உலகத்தை ஆளக்கூடிய, ஜெயிக்கக்கூடிய, எல்லாவற்றையும் ஓவர் கம் பண்ணக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும், தோற்கடிக்கக்கூடிய வல்லமையும், அவர் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் அதிகாரம் எங்கே இருக்குதோ அங்கே அவர் வல்லமையும் நம்ம எழுதிக்கலாம். எங்கெல்லாம் வல்லமை என்று எழுதப்பட்டிருக்கோ அங்கே அதிகாரத்தை போடலாம். எங்கெல்லாம் அதிகாரம் என்று எழுதப்பட்டிருக்கோ அங்கே வல்லமையும் நம்ம சேர்த்து கொள்ளலாம். ஏன்னா இது ரெண்டுமே இருந்தால் தான் வல்லமை, ரெண்டுமே வேலை செய்யும். வல்லமை இருந்து அதிகாரம் இல்லைன்னா பிரயோஜனம் கிடையாது. அதிகாரம் இருந்து வல்லமை இல்லைன்னா பிரயோஜனமே கிடையாது. வச்சு என்ன செய்ய முடியும், யாரும் மதிக்க மாட்டாங்க.
அப்போ எவ்வளோ ஈஸி பாருங்க, ரட்சிக்கப்படுறதும் எவ்வளோ ஈஸி. அதனால தான் ரோமர் 10 பாருங்க, ரோமர் 10:9 எப்படி நம்ம எவ்வளோ சுலபமாக ரட்சிக்கப்படுறதுன்றது ரொம்ப ஸ்பிரிச்சுவல் வேர்டாக மட்டுமே எடுத்துக்கிறாங்க. அதான் பிரச்சனையே. நீ பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்க, கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவசித்தால் நீ ரட்சிக்கப்படுவார். அவ்வளோதான் ரட்சிப்பு. அவரை ஏற்றுக்கொள்றதுன்றது அந்த யோவான் 1:12 சொல்லப்பட்டிருக்கபடி அவரை ஏற்றுக்கொள்ளுதல் என்பது அவரை தேவன் என்று நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று வாயால் அறிக்கையிட்டு இருதயத்தில் விசுவசிச்சா அவரை நாம் ஏற்றுக்கொண்டோம். அவ்வளோதான், ரொம்ப சுலபம். அதெல்லாம் ஒரு பெரிய படிப்பு இதெல்லாம் தேவையே கிடையாது. பெரிய அந்தஸ்து இல்லை பெரிய முயற்சி, பெரிய பரிசுத்தம் எதுவும் தேவை கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ரட்சிக்கப்படுறதுக்கு பரிசுத்தமே தேவை கிடையாது. இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலே, கர்த்தர் என்று ஏற்றுக்கொண்டாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, தேவனுடைய பிள்ளை ஆகிட்டீங்க. கிறிஸ்து இந்த பூமியில வந்ததோட நோக்கமும் அதுதான், அதுவும் தான் நம்மை தம்முடைய பிள்ளைகள் ஆக்கி கொள்ள. பரலோகம் போன பிறகு பிள்ளைகள் ஆக்கி கொள்றதுக்கு இல்லை, இங்கே பரலோக வாழ்வை நம்ம தொடங்கும்படியாக அவர் நம்மை பிள்ளைகளாக்கி கொண்டார் என்று வேதம் நமக்கு சொல்லுது. சரி, ரோமர் 5:8 நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததனால் தேவன் நம்மள் வைத்த அவருடைய அன்பை விளங்க பண்ணினார். தேவன் நம்மள் வைத்த அன்பை அவர் விளங்க பண்ணினார் என்று வேதம் சொல்லுது. எப்படி அவருடைய அன்பு வெளிப்பட்டது? நாம் பாவிகளாய் இருக்கையில் அவர் மரித்தார் என்று. பாவிகளாய் இருக்கிற போது அவர் மரித்தார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்குன்னா, இந்த காலகட்டத்தில் நாம் பாவிகளாக இருந்தாலும் பரிசுத்தர்களாக இருந்தாலும் தேவன் அன்பு கூறுகிறார் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அதான் அங்கே முக்கியமான பாயிண்டே அதுதான். தேவன் பாவியா பரிசுத்தவானா என்று பார்த்து அவர் அன்பு செய்வதில்லை. அது பழைய உடன்படிக்கை, அது சிலுவையில் அந்த பழைய உடன்படிக்கை பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்க காரியம் முடிந்து விட்டது. இப்போ நம்ம புதிய உடன்படிக்கையில் இருக்கிறோம். அந்த புதிய உடன்படிக்கையில் நம்ம வாசிச்சோம் இல்லையா, ஏசாயா 54 அவர் கோபம் கொள்வதில்லை, அவர் கடிந்து கொள்வதில்லை, அவர் அன்கண்டிஷனலாய் நிபந்தனையே இல்லாமல் நம்மை அன்பு கூறுகிறார். இதே அந்த வசனம், இந்த வசனம் அதை தான் சொல்லுது. இப்போது நிலைமையை நம்ம பார்க்கும்போது, இந்த வசனத்தை படிக்கும்போது, இன்னைக்கு நாம் பாவிகளாக இருந்தாலும் பரிசுத்தவான்களாக இருந்தாலும் அவர் நம்மை அன்பு கூறுகிறார் என்பது தான். பிரைஸ் தி லார்ட். நம்ம ஆவியில் வளர்ந்துருக்கிறோம். அதனால தான் இந்த ரோமர் 1 - 12 வரைக்கும் நாம் ஆழமாய் தெரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். ஆழமாக தெரிந்து கொள்வதுன்றது விட நம்ம எங்கே படித்தாலும் இந்த 1 - 12 ரெஃபர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ரெஃபர் பண்ணாலே தெரிஞ்சிடும், புரிஞ்சுக்குவாங்க. இங்கே சொல்கிறாரு பாருங்க, பாவிகளாக இருக்கையில் நமக்காக மரித்தார்னா அதன் வழியாக அன்பு வெளிப்பட்டிருக்குதுன்னா, இன்றைக்கு தவறுகளில் விழுந்தாலும் ஆவிக்குரிய மனுஷனை தேவன் அன்பு கூறுகிறார் என்பது தான் இதோட அர்த்தமாக வருகிறது. அதுவும் கிறிஸ்மஸோட பிளெஸ்ஸிங் தான். இன்னைக்கு நம்ம சொல்கிறது எல்லாமே கிறிஸ்மஸோட ஆசீர்வாதம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினால நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்க வராது பாருங்க. அவருடைய இரத்தத்தினால நாம் நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறபடினால, நம்ம நீதிமான் ஆகல, ஆக்கப்பட்டு இருக்கிறோம். கர்த்தரால நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நாம நீதிமானா மாறிடல, அவர் தான் நம்மை நீதிமானாய் மாற்றினார். இதெல்லாம் செய்யறதுக்காகத்தான் இப்படிப்பட்ட விலை உயர்ந்த ஆசீர்வாதங்களை, நன்மைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படியாகத்தான் இந்த பூமியில் அவர் நுழைஞ்சார். ஆவிக்குரிய உலகத்திலிருந்து
பொருளாதாரம் உள்ள பொருள் உள்ள இந்த உலகத்தில் ஒரு மாம்சம் எடுத்து பிறந்தார் என்று வேதம் சொல்லுது. அதை தான் நம்ம கிறிஸ்மஸாக கொண்டாடுவோம். இதை புரியாமல் கிறிஸ்மஸை கொண்டாடினா அன்றைக்கி ஒரு நாள் தான் மகிழ்ச்சி இருக்கும். 25ஆந்தேதி 24 மகிழ்ச்சி இருக்கும். மத்தியானம் பிரியாணி சாப்பிட்ட பிறகு அந்த மகிழ்ச்சி எல்லாம் போயிடும். மற்ற நாள் மாதிரி போராட்டம், பிரச்சனை, கஷ்டம், துன்பம், துன்மார்க்கம் இதோட போராடிக்கினே இருக்கணும். ஆனால் இங்கே வேதம் சொல்லுது நம்மளை நீதிமானாக்கும்படியாக. பாருங்கள், பிறப்பு எவ்வளோ பெரிய விஷயத்தை நமக்கு கொண்டு வந்திருக்கு பாருங்கள். கிறிஸ்மஸ் நமக்கு எவ்வளோ பெருசாக கொண்டு வந்து, இன்னும் சாண்டா கிளாஸு ஜிங்கிள் பெல்ஸ்லேயே நம்ம இருக்கிறோம். இன்னும் அதெல்லாம் பாடுங்க, நான் தப்பு இல்லை, ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஃபீஸ்டெல்லாம் கொண்டாடுங்க, மெரி பண்ணுங்க, சந்தோஷமாக இருக்கணும்னு தான் கர்த்தர் சொல்கிறார். ஆனால் ஒவ்வொரு நாளும் அப்படி இருக்கணுன்றது கர்த்தருடைய சித்தமாக இருக்குது. வேதத்தை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும்னா கடவுள் நம்மளோட சமாதானமாக இருக்கிறார், அவர் கோபப்படுறதே இல்லை, அவர் கடிந்து கொள்றதே இல்லை அப்படின்றத ஒரு மனுஷன் கேள்விப்பட்டானா அவனுக்கு எவ்வளோ பெரிய பாரம் அவனை விட்டு போகும் பாருங்க. அந்த சிந்தனை, கடவுள் கோபமாக இருக்கிறார்ன்ற சிந்தனை சும்மா லேசுப்பட்டது கிடையாது. புரியுதுங்களா? அது மிகப்பெரிய பாரம். அந்த பாரத்திலேருந்து அவன் விடுதலை பெற்றான்னா எவ்வளோ மகிழ்ச்சி வரும் பாருங்க. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினால் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்க. அவருடைய இரத்தத்தினால் நாம் நீதிமான். நம்முடைய கிரியையினால நீதிமான் இல்லை. நம்ம கிரியையினால நீதிமான்னா அவர் ரத்தம் சிந்தி என்ன பிரயோஜனம் இருக்குது? யோசிச்சு பாருங்க. அந்த ரத்தத்தை நம்ம ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுறோம். பாவம் செஞ்சுட்டியா போய் மன்னிப்பு கேளுனா அதில் கிரியை இருக்குது. நம்ம செஞ்ச எல்லா பாவத்தையும் நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை, நம்ம சொல்றது இல்லை. நம்ம செஞ்ச பாவம் எல்லாம் ஞாபகத்தில் இருக்கா? யோசிச்சு பாருங்க. அப்போ பாவ அறிக்கை செய்யறதுனால நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும்னா நம்ம மறந்து போயிட்டோம் பாருங்க. நிறைய தவறு செஞ்சு கோவப்பட்டாலே பாவம் தான் வேதம் சொல்லுது, பயந்தாலே பாவம் தான் வேதம் சொல்லுது. இன்னும் நிறையா இருக்குது. யோசிச்சாலே, வாயால் பேசினா இல்லை, நடந்துக்கிட்டா இல்லை. நீங்கள் 10 கற்பனையில் எடுத்து பாருங்கள், சிந்தித்தாலே பாவம்னு சொல்லுது வேதம். சும்மா ஒரு சிந்தனை, நீங்கள் ஃபோனு இப்படி தள்ளினீங்கனாலே வந்துடும். புரியுதா? இன்னைக்கு அப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் பாவத்துக்கு பதில் கேட்டுக்கிறீங்களா? இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்த்த விஷயம் இல்லை யோசித்த விஷயம் எதாவது பார்த்து யோசிச்சிட்டீங்க, டக்குன்னு அந்த யோசனை டப்புன்னு அதுவே நம்மளுக்கு தெரியாமல் வந்துடுச்சு. நிறைய யோசனை நமக்கு தெரியாமல் வருது. தெரியாமல் வரல, நம்ம ஆதி காலத்தில் நம்ம அதெல்லாம் உள்ளே வச்சுருக்குறோம். ஏதாவது ஒன்று பார்க்கும்போது ஏதாவது இல்லை, அது உள்ளேருந்து வெளியே வருது. ஓகேங்களா? அப்போது அதெல்லாம் பார்த்ததெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சு சொல்லுவீங்களா? ஏதாவது ஒன்று விட்டுனீங்கனாலே பரலம் போக முடியாது. அறிக்கையிடுறதுனால நம்ம மன்னிப்பு பெற முடியும் அப்படின்னா, அறிக்கையிட்டால் எல்லாத்தையும் அறிக்கையிடணும். எல்லாமே ஞாபகம் இருக்க போகிறதும் கிடையாது. நமக்கும் செய்யறது அத்தனையும் நமக்கு பாவமாக என்னானே நிறைய டைம் தெரிவதும் கிடையாது. புரியுதுங்களா? அப்போது அறிக்கையிடுவது என்பதே ஒரு முயற்சியினால் நான் நீதிமான் ஆகிறேன்றது தான். அதே நீங்கள் 100% அறிக்கையிட்டாலும் உங்கள் முயற்சினால் நீங்கள் நீதிமான் ஆகுறீங்கன்றது தான். ஆங்கிலத்தில் இம்ப்யூட்டட்னு வருது. நீதிமான்ன்றது நமக்குள்ள நுழைக்கப்பட்டது. புரியுதுங்களா? அது நமக்குள்ள வருகிறது. கர்த்தர் நம்மளை நீதிமான் ஆக்குகிறார். அவர் தான் ஆக்குறார். அவருடைய நாமளே நீதிமான் ஆகுவது கிடையாது. ரைட்? சொல்றாரு பாருங்க, இயேசுவின் ரத்தம். அதனால தான் நம்ம சரியா வேதத்தை புரிஞ்சுக்கணும். நானே சுயமா நீதிமான் ஆகிடுன்னா அப்புறம் இயேசுவின் ரத்தம் எதுக்கு? யோசிச்சு பாருங்க. அவ்வளோ பெரிய விலை, அவ்வளோ பெரிய மதிப்பை அதை நம்ம குறைவாக்கிடுறோம். என்னால் பண்ண முடியும்பா. அவர் என்ன பண்ணிட்டார் சிலுவையில்? அவர்னா ரத்தம் நானே பண்ணிக்குவேன்னா அப்புறம் ஏன் அவர் வந்து மறிக்கணும்? மனுஷன் ரூபம் எடுத்து சிலுவையில் அவ்வளோ கேவலப்படணும், வேதனைப்படணும், அவமானப்படணும், நிந்திக்கப்படணும். அவ்வளோ வதிகளும் வேதனைகளும் நோய்களும் அதோட கான்சிக்வன்ஸாக அவர் மேலே ஏன் வந்தது? என்னால் நான் நீதிமான் ஆக முடியும்னா நம்மளால நீதிமான் ஆகவே முடியாது. அதனால தான் அந்த 6லே வாசிக்கிறோம், பலனற்றவர்களாக இருந்த போதே இயேசு நமக்காய் பிறந்தார் பெத்லகேம்ல. வால் நட்சத்திரம் தெரிஞ்சுதா, நல்லா தெரிஞ்சுதான்றது இல்லை, வார்த்தையில் இருக்கிற காரியங்கள் உங்களுக்கு தெரியுதான்னு பார்த்தா ரொம்ப முக்கியம்.
அந்த வெளிப்பாடு தான் உங்களை விடுதலை ஆக்கும். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினால நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்க ஆவோன்னு சொல்ல, நீதிமான் ஆவோன்னு சொல்லல, நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்க. பாருங்க, பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் எவ்வளோ டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெரிய மாற்றம் இருக்குது பாருங்கள். நிறைய பேர் பழைய ஏற்பாட்டை படிச்சுட்டு இன்றைக்கும் கடவுள் அதுதான் சொல்கிறாரு. கடவுள் உன் மேலே கோபமாக இருக்கிறார், உன்னை தண்டிச்சிடுவார், உன்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவார். இதோ ஏசாயா 54:9 சொல்கிறாரு, நான் உன் மேலே கடிந்து கொள்வதில்லை, கோபம் கொள்வதில்லை, உன் கூட சமாதானமாக தான் இருக்க போகிறேன், அதுதான் என்னோடய உடன்படிக்கை அப்படின்ற உடன்படிக்கையாக சொல்கிறார். ஏன்னா கடவுள் ஏன் உடன்படிக்கை பண்ணுறாரு? அவரே மீறக்கூடாது என்பதற்காக தான். ஏன் வானவில்லை வைக்கிறாரு? நோவாவின் காலத்தில் தண்ணீரை கொண்டு அழித்த போது ஏன் வானவில்லை வைக்கிறாருன்னா, அவர் தன்னை நினைவுபடுத்திக்குவார். மழை வரும்போது வானவில் தெரியுது இல்லையா? அவர் தன்னை நினைவுபடுத்த மக்களும் இனிமேல் தேவன் வெள்ளத்தினால அழிக்க மாட்டார் என்பதை அவங்க நம்புவாங்கன்றதுக்காக. அதுதான் அங்கே 9 சொல்கிறார் ஏசாயால. அன்றைக்கி நான் சொன்னேன் பாருங்கள், வானவில்லை வச்சுட்டு வெள்ளத்தை கொண்டு அழிக்க மாட்டேன்னு நான் சொன்னேன் பாருங்கள். அதே போல தான் உன் மேலே நான் கோபம் கொள்ளவும் மாட்டேன். எவ்வளோ ஆணித்தரமாக நம்புகிறாங்க பாருங்கள். நீ உலகத்தை கர்த்தர் வெள்ளத்தினால அழிக்கவே மாட்டார். எவ்வளோ வெள்ளம் வந்தாலும் சரி, வெள்ளம் கேள்விப்பட்டாலும் மனுஷ வர்க்கத்தை வெள்ளத்தினால அழிக்க மாட்டார் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் நோவாவின் காலத்தில். அதனால் வெள்ளத்தினால மனுஷ அழிய மாட்டான்றதை ஆவிக்குரிய மனிதர்கள் எப்படி நம்புகிறாங்களோ அதே போல தான் கர்த்தர் கோபமும் கொள்ள மாட்டார், அவர் கடிந்து கொள்ள மாட்டார், அவர் பேரன்பு கொள்வார், அன்கண்டிஷனல் லவ் அவர் நம்ம மேலே காண்பிப்பார், சமாதானத்தோடு இருப்பேன்றார். அது சொன்னது போலவே நான் இதையும் சொல்கிறேன், புதிய உடன்படிக்கையில் சொல்லி. அதனால் பழைய உடன்படிக்கையை படிச்சுட்டு பழைய ஏற்பாட்டை படிச்சுட்டு கடவுள் இன்னும் அப்படியே ரத்த சிவப்பான கண்ணோட இருக்கிறார், ரொம்ப கோபமாக இருக்கிறாரு, கத்தியெல்லாம் தீட்டி வச்சுன்னுக்கிறாரு அப்படின்னு நம்ம படிக்கக்கூடாது. அதுக்கு தான் தேவன் 2 உடன்படிக்கையை கொடுத்துருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது இதையும் யூஸ் பண்ணும், புத்தியும் யூஸ் பண்ணும். சரி, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே 9ஆம் வசனம் ரோமர் 5:9, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டிருக்க, அவரால் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அவராலேன்னு வர போட்டாங்க பாருங்க, இயேசுவால. கோபாக்கினைக்கு நீங்கள் அவராலே நம்ம ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. கோபாக்கினைக்கு நம்மை அவர் நீக்கும்படியாகவும் அவர் பிறந்தார் என்று வேதம். இந்த மாதிரி சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். வேதத்தை படிக்கும்போது மேலோட்டமாக படிக்கக்கூடாது, ஆவியானவருடைய உதவியோடு ஆழமாக படித்தா தான் அதன் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நம்ம பெற முடியும். நிறைய பேர் என்னன்னா, டெய்லி நான் பைபிள் வாசித்தா ஏதோ நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க. நான் 10 சாப்டர் வாசிப்பேன், காலைல ஒரு 10, ராத்திரி ஒரு 10, கர்த்தர் அதை பார்த்துட்டு நிறையா கொடுப்பாருன்னு நினச்சிருக்கிறாங்க. கிடையவே கிடையாது. படிக்கிறது நல்லது, தெரிஞ்சு கொள்வது நல்லது, ஆனால் தியானிப்பது, ஆழமாய் புரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். அதுக்காக ஜெபிக்கணும். அதனால்தான் பவுல் ஜெபிக்கிறாரு, அவர்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்தருளும்படியாக அப்படின்னு ஜெபிக்கிறார். எபேசியர் 1. நம்ம அடிக்கடி ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரே எனக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்தரலாம், இந்த வேதத்தை நான் அறிஞ்சிக்கணும், புரிஞ்சிக்கணும், இன்னும் ஆழம் போகணும், ஆழத்துக்குள்ளே போகணும், ரகசியங்களை அறிந்து கொள்ளணும். ரகசியம் என்பது ட்ரூத், உண்மையை அறிந்து கொள்ளணும். அதுதான் ரகசியத்தை அறிந்து கொள்ளணும். ரகசியம்னா ஏதோ மறைச்சி வச்சுக்கிறாரு இல்லை, உண்மை ட்ரூத்து தான் வேதத்தில் சத்தியத்தை தான் மிஸ்ட்ரி, ரகசியம் என்று எழுதப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? அந்த சத்தியத்தை விளங்கிக்கிங்கன்னா அந்த சீக்கிரட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் ஏதாவது மறைச்சி ஒழிச்சு வச்சுக்கிறாருன்னு நினச்சிக்காதீங்க. புரியுதா? வெளியே தான் இருக்குது எல்லாம். நாம் தேவனுக்கு சத்துருகளாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவோ? நாம் சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினால் அவரோடு ஒப்புரவாகணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்து சிலுவையில் மரித்ததுனால
நாம் அவரோடு கூட ஒப்புரவாகணும். அதான் ரொம்ப முக்கியம். ஐக்கியப்பட்டோம். எப்படி ஐக்கியப்பட்டோம் கடவுளோட? அவருடைய மரணத்தினால, நம்ம கிரியையினால அல்ல, நம்ம செயல்கள்னால அல்ல, நம்முடைய சுய பரிசுத்தத்தினால அல்ல. நம்ம சுய பரிசுத்தம் நமக்கு போதாது. தேவனோடு ஐக்கியப்பட நம்முடைய சுய முயற்சி, சுய பரிசுத்தம் இது பத்தவே பத்தாது. தேவன் நம்ம இடத்துல பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார்னா, எப்படிப்பட்ட பரிசுத்தத்தை அவர் எதிர்பார்ப்பார்னா, அவரை மாதிரி பரிசுத்தமா இருக்கும்படியாக அவர் எதிர்பார்ப்பார். அப்படி இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. உலகத்துல ஒரு மனுஷனாலையும் இருக்க முடியாது. அப்போ கர்த்தர் எப்படி தம்மோடு ஐக்கியப்படுத்தி கொண்டார்னா, கிறிஸ்துவின் மரணத்தின் வழியாக நாம் அவரோடு ஐக்கியப்படுறோம். அப்போ அவருடைய மரணத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே அவரோடு ஐக்கியப்பட்டுட்டோம்னு அர்த்தம். நீங்க ஐக்கியப்பட்டிருக்கீங்களான்னு நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை உங்ககிட்ட. நீங்க கடவுளோடு ஐக்கியப்பட்டிருக்கீங்களா பிரதர் அப்படின்னு நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்துவின் மரணத்தை நான் பிரசங்கிச்சாலே போதும், நீங்க ஐக்கியப்பட்டுட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க ஐக்கியப்படலன்னு நான் சந்தேகப்பட்டா என் மேல தான் நான் சந்தேகப்படணும். பிரசங்கியா என் மேல கிறிஸ்துவின் மரணத்தை நான் சரியா பிரசங்கம் பண்ணலன்னு தான் அதுக்கு அர்த்தமா இருக்கு. புரிஞ்சுக்கிங்களா? அதனால தான் கர்த்தர் சொல்றாரு யாக்கோபுல, அவர் சொல்றாரு, போதகராக இருக்கிறத விட ஆகாமல் இருப்பது நல்லது அப்படின்றாரு. புரியுதுங்களா? அப்போ நானே உங்கள்கிட்ட நீங்க ஐக்கியப்பட்டிருக்கீங்களான்ற கேள்வி எழுப்புனா நானே சரியா அவருடைய மரணத்தை பிரசங்கிக்கல, வார்த்தையை பிரசங்கிக்கலான்னு அர்த்தம். ஏன் நீ கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அவருடைய மரணத்தை பேசக்கூடாதுன்றதுலாம் கிடையாது. அன்னைக்கு பிறப்பை மட்டும்தான் பேசணும் பிரதர், அன்னைக்கு ஜாலியானதை தான் இன்னைக்கு அதை விட ஜாலியானதை பற்றி பேசுகிறோம். பிரியாணியை விட, நம்ம போடுற புது ட்ரெஸ்ஸை விட, நம்ம கொண்டாட்டங்களை விட, அவருடைய மரணத்தினால பாவிகளாய் இருக்கையில அவர் மரணத்தினால் நம்மை ஐக்கியப்படுத்தி விட்டார். இப்போ நம்ம பாவியா இருந்தாலும் அவருடைய மரணத்தினால நம்ம ஐக்கியப்பட்டு தான் இருக்கிறோம். அதுதான் அங்க சப்ஜெக்ட். சொல்றாரு பாருங்க, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில, விரோதிகளாய் இருக்கையில, அதுவும் சத்துருக்கள் என்று எழுதப்பட்டிருக்கு, எதிராக இருந்தோம். நிறைய பேர் சாட்சி சொல்லுவாங்க பாருங்க, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நான் இருந்தேன், அவங்கள துன்பப்படுத்தினேன், கஷ்டப்படுத்தினேன், அவமானப்படுத்தினேன், ஏளனப்படுத்தினேன், அடித்தேன், உதைச்சேன், இன்னைக்கு கர்த்தர் என்ன தெரிந்து கொண்டார் அப்படின்றாங்க. அதுதான் நம்ம அவர் சத்துருக்களாக விரோதமாக இருந்தோம். சாதாரணமாக சரி அவர் இருக்கிறார் நான் இருக்கிறான்ற மாதிரி இல்லை. நாம் விரோதமாக எதிர்த்து கிரியைகளை செய்த போதும் அவருக்கு எதிராக அவர் என்ன செய்கிறார் பாருங்க, மரணத்தை, அவருடைய மரணத்தினால நம்மை அவர் ஐக்கியப்படுத்தினார். நாம் அவரை நம்மோடு ஐக்கியப்படுத்தல, அது முடியவே முடியாது. அதை ட்ரை பண்ணாதீங்க. அவரை நம்மோடு ஐக்கியப்படுத்த அவர் நம்மை தம்மோடு ஐக்கியப்படுத்தி கொண்டார். கிறிஸ்துவின் மரணத்தின் வழியாக அவரோடு ஐக்கியப்பட்டுட்டோம். எந்த அளவுக்கு ஐக்கியப்பட்டிருக்கோம்னா, கடவுள் நம் பாவிகளாக இருக்கையிலே மரித்தார் என்று சொல்லும்போது, இப்போ நம்ம தவறுகள் செய்தாலும் அவர் தம்மோடு நம்மை ஐக்கியப்படுத்தி இருக்கிறார். அவருடைய ஐக்கியத்தில் நாம் வாழும்படியாக வளரும்படியாக செய்திருக்கிறார். அவர் நம்மை நீதிமானாக்கினார் ஒழிய நாம் நீதிமானாகல. நம்ம அவரை விசுவசித்தோம், நாம் நீதிமானானோம். நிறைய பேர் கேட்குது, இன்னும் சில குறைகள்லாம் இருக்குது பிரதர், அந்த குறைகள்லாம் கூட அவராலே நிவர்த்தி செய்யப்படும் அப்படின்றது தான் வேதம் சொல்லப்படும். இன்னும் சில காரியங்கள்லாம் தவறினே இருக்கிறன, அதையும் அவர் தான் சரி செய்வார் என்று வேதம் சொல்லுது. ஆனாலும் நாம் நீதிமானாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுது. 11வது வசனம், அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவு வாக்குதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். கடவுளை பற்றி நாம் மேன்மை பாராட்டுகிறோம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. எதுக்கு கிறிஸ்து இந்த பூமியில்
பாலகனாக பிறந்தார் என்பதற்கான அர்த்தம் இதுதான். இதுதான் கிறிஸ்மஸோட அர்த்தமாக இருக்குது. இதுதான் கிறிஸ்மஸோட கருத்தாக இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொண்டாலே கிறிஸ்மஸ் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் பிறப்பாகவே நாம் கொண்டாடலாம். அது மாத்திரமல்ல, அன்னைக்கு இயேசு பெத்லகேமில் பிறந்தார். ஒரு மாட்டு தொழுவத்தில் அவர் பிறந்தார். அவர் எப்போ இந்த பூமியில் இயேசு கர்த்தர் மனுஷனாக பிறந்தாரோ அதன் பிறகு இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஆலயத்திலையும் அவர் கிடையாது. அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா மனுஷனோடு பழக கடவுள் இந்த பூமிக்கு வந்துட்டார். தனியாக அவர் ஒரு சாங்சுட்டரியிலையோ இல்லை ஒரு இடத்துலையோ அவர் உட்கார்ந்து அமர்ந்து கொண்டு இருக்க அவர் வரல. எப்போ இயேசு பெத்லகேமில் பிறந்தாரோ அப்பொழுது எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே அவர் இல்லை. இந்த மகாபரிசுத்த ஸ்தலத்தில் அவர் இல்லை. புரியுதுங்களா? அது வரைக்கும் மகாபரிசுத்த ஸ்தலத்தில் அவர் இருந்தார். எப்போ எந்த நொடி இயேசு பிறந்தாரோ இந்த பூமியில், அந்த நொடி எந்த ஆலயத்திலையும் கிடையாது. இன்னைக்கும் எந்த ஆலயத்திலையும் எந்த கோயில்லையும் கடவுள் கிடையவே கிடையாது. கர்த்தர் இருக்கிறார் என்று சொன்னால் பெத்லகேமில் அன்னைக்கு பிறந்தார் பாருங்க. அதே கர்த்தர், அதே இயேசு இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறார். இதுதான் சத்தியம். இதுதான் கிறிஸ்துவின் சரியான பிறப்பு. இதுதான். அன்னைக்கு பெத்லகேமில் பிறந்தப்போ நான் அவரை பார்க்கல. அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பிறந்தப்போ நான் அவரை அனுபவிக்கல, அவரை தொடலை, அவரை சுதந்திரித்து கொள்ள. ஆனால் நான் ரட்சிக்கப்பட்ட போது அதை விட பெரிய அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்டேன். ஏன்னா பெத்லகேமில் அவர் குழந்தையா தான் பிறந்தார். அவர் பிறந்தப்போ அவர் குழந்தைக்குரிய பலன் உள்ளவராக தான் இருந்தார். அழுதார், ஏன்னு அழுதார். அவங்க அம்மா தான் பால் கொடுத்தாங்க. அவராக பிறந்த பிறகு ஏஞ்சி நடந்து ஓடி போய் சாப்பிட்டு வரல. அவர் பிறந்தவுடனே ஏஞ்சி பிரசவம் பண்ணல. ஏன்னா வேதம் சொல்லுது அவர் அறிவில் வளர்ந்தார் என்று வேதம் சொல்லுது. அவர் அறிவை உடையவராக இல்லை, அறிவில் வளர்ந்தார் என்று வேதம் சொல்லுது. ஏன்னா அவர் மனுஷனாக பிறந்தார். நம்ம பெத்லகேமில் பிறந்ததை பெருசாக நம்ம கொண்டாடி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். வான வெடிக்கை எல்லாம் விட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அவர் பிறந்தபோது குழந்தைக்குரிய லிமிட்டேஷனில், பிறந்த குழந்தைக்குரிய லிமிட்டேஷனில் தான் இருந்தார். ஆனால் இன்னைக்கு நமக்குள்ளே இருக்கிறவர் எப்படி இருக்கிறாரு? சர்வ வல்லவராக இருக்கிறாரு, சர்வ ஞானத்தையும் உடையவராக இருக்கிறார், அறிவை புரிதலை உடையவராக இருக்கிறார். நம்முடைய ஆவியில் அவர் பிறந்தப்போ அவருடைய ஞானம் நமக்குள்ளே இருக்குது. புரியுதுங்களா? அன்னைக்கு பிறந்தப்போ மரியாளுக்கே ஆச்சரியம், அவங்க அப்பா யோசேப்புக்கு ஆச்சரியம். என்னடா இது, கடவுள் பிறந்தாரு இன்னும் படுத்துனே இருக்கிறாரு, குழந்தையா பிறந்தாரு இன்னும் படுத்துனே இருக்கிறாரு, ஆன்னு கத்துறாரு, அழுகுறாரு, பசிக்குதுன்னா பசிக்குதுன்னு கூட சொல்ல மாட்டேன்றாரு, எல்லா குழந்தைய போல ஆன்னு கத்துறாரு. நம்ம புரிஞ்சுன்னு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அவர் பாத்ரூம் போயிட்டாருன்னா அவருக்கு அழுகுறாரு, நம்ம தான் க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது. என்னடா இது, கடவுள் நாங்கள் சுயநலமாக்குறாரு, அவர் நமக்கு உதவி செய்வார், நம்ம அவர் அனுபவிக்கலான்னு பார்த்தா பிடிக்கிறாரு அப்படின்னு. ஒரு வருஷம் வரைக்கும் நடக்கவே இல்லை. அவர் மரியாதை தான் உட்காந்து அம்மான்னு சொல்லு, அப்பா சொல்லு, இது அப்பா பாரு, அப்பா பாரு, அம்மான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி எஸ்டேட் பண்ணி அப்பா அப்படின்றாரு, அம்மான்றாரு. சந்தேகம் வராதா? வருமா வராதா? கண்டிப்பாக அவர்களுக்கு சந்தேகம் கூட வந்திருக்கும். என்னது வந்தவர் கப்ரியலா, வேற யாராதா? இல்லை நம்ம ஏதாவது ஒரு டிரான்ஸில் இருந்தோமா, ஒரு ஞான திருஷ்டி அடைஞ்சிட்டோமா, இல்லை ஒரு ஃபேண்டசியில் இருந்தோமா, அந்த மாதிரி ஏதாவது இருந்ததா என்னன்னு தெரியலையே அப்படின்னு நிறைய இடத்துல அவர் சந்தேகம் வருது. படுத்துனே இருக்கிறாரு, அவரை கையை பிடிச்சி நடக்க வைக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்புனாங்க. புரியுதுங்களா? எல்லாரும் போல அவர் ரோட்டில் போய்
பக்கத்து வீட்டு பசங்க கூட எல்லாம் விளையாடின்னு இருக்கிறாரு. மண்ணில் புரண்டுன்னு, சாக்கடையில் புரண்டுன்னு, அப்படியே சாயந்தரம் வரக்குள்ள வெறும் தூசியும் மண்ணுமா வந்து நிற்கிறாரு. எல்லாம் விளையாட்டு பசங்க கூட, ரோட்டில் பசங்க கூட எல்லாம் விளையாட்டு. அவங்க ஒத்து பார்க்குறாங்க, என்ன இது இவர் தான் ரசிக்க போகிறாரா அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு நமக்குள்ளே பிறந்திருக்கிறார் பாருங்க. அவர் சர்வ ஞானம் உள்ள கிறிஸ்து, கடவுள், கடவுளாகவே நமக்குள்ளே நமக்குள்ளே இருக்கிறார். பிறந்திருக்கிறார் சொல்கிறத விட நமக்குள்ளே நுழைஞ்சு இருக்கிறார். அன்னைக்கு இந்த உலகத்தில் பெத்லஹேமில் மரியாளின் கர்ப்பப்பையின் வழியாக இந்த பூமியில் அவர் நுழைந்தார். இன்றைக்கு ஆவியில் ஆவியானவராக அவர் நமக்குள்ளே நுழைந்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 16வது வசனம், கடைசி 2 லைன். எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தனை உண்டாயிருக்கிறது. கிறிஸ்து நமக்குள்ள வந்துட்டதுனால அவரை போல சிந்திக்கிறவர்களாக நம்ம மாறிட்டோம். நமக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கு. ஏன் கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு உண்டாயிருக்கு? நம்ம ரட்சிக்கப்பட்ட போது நம்ம பரலோக ராஜ்யத்தோட ஃப்ரீ டிக்கெட் மட்டும் வாங்கல, அவருடைய பிள்ளைகளாக மாறினோம், நீதிமான்களாக மாறினோம். அது மாத்திரம் இல்லை, கிறிஸ்து நமக்குள்ளே வந்துட்டார். எப்படி வந்தார்? குழந்தையா வரல, இனிமேல் நமக்குள்ளே வந்து வளர போகிறாரு. அவர் சர்வ ஞானத்தோடு, அறிவோடு, புரிதலோடு நமக்குள்ளே வந்துட்டார் இல்லையா? ஆவியானவரை சொல்லும்போது என்ன சொல்லுது? வாசிக்கலாமா? ஏசாயா 11:2. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியும், கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கினார். இந்த ஆவியானவர் உள்ள வந்தப்போ ஞானம், அறிவு, இந்த படைப்போட ஞானம், கடவுளுடைய ஞானம் நமக்கு உண்டாயிருக்கு. கடவுளுடைய ஞானத்தை உடையவர்களாக நாம் மாறிட்டோம். ஏன் கடவுளோட ஞானத்தை உடையவர்களாக மாறிட்டோம்? கிறிஸ்து நமக்குள்ள வந்துட்டாரு, ரைட்? அவர் வந்தபோது அவர் நம்மோடு ஐக்கியப்படுத்தி கொண்டார் நம்மை. நம்ம ரோமர் 5 வாசிச்சோம் இல்லையா? அப்போ அவர் நம்மோடு அவர் ஐக்கியப்படுத்தி கொள்ளக்குள்ள அவருடைய ஞானத்தை நம்மோடு, அவருடைய எல்லாத்தையும் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறாரு. சிலுவையில் அதுதான் நடந்தது, டிரான்ஸ்ஃபர்மேஷன். என்கிட்ட இருக்கிறதெல்லாம் அவர்கிட்ட போச்சு, அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் என்கிட்ட வந்துச்சு. என்கிட்ட இருந்ததெல்லாம் என்ன? பாவம், சாபம், நோய், பிசாசின் கிரியை, சிந்தனை, இந்த மாதிரி காரியங்கள் தான் என்கிட்ட இருந்தது. நல்லது எதுவும் இல்லை. சிலுவையில் அதெல்லாம் அவர் மேலே வந்தது. அவர் மேலே இருந்ததெல்லாம் என் மேலே வந்துடுச்சு, அவர்கிட்ட இருந்ததெல்லாம் என்கிட்ட வந்துடுச்சு. ஜஸ்ட் ஏ டிரான்ஸ்ஃபர்மேஷன், எக்ஸ்சேஞ்சு தான். அங்கே டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்கிறத விட எக்ஸ்சேஞ்சுன்னு தான் சொல்லலாம். பண்ட மாற்ற மாதிரி மாற்றிக்கொண்டார். இப்போ நான் எப்படி இருக்கிறேன்? கிறிஸ்துவின் சிந்தையை உடையவனாக இருக்கிறேன்னு 1 கொரிந்தியர் 2 நம்ம வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் சிந்தைன்றதுனா அவருடைய சிந்தனையை நமக்கு கொடுத்துட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய ஞானத்தை கொடுத்துட்டாரு, அறிவை கொடுத்துட்டாரு, புரிதலை கொடுத்துட்டாரு. அவருடைய சிந்தனையை நீங்கள் கணக்கிட முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவருக்கு கடந்த காலம் தெரியும், நிகழ்காலம் தெரியும், வருங்காலம் தெரியும். கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கு உண்டாயிருக்குதுன்னா உங்களுக்கு இந்த 3 காலமும் தெரியும். புரியுதுங்களா? அவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அவர் இதெல்லாம் உங்களுக்குள்ள அது வந்துருச்சு. நம்ம ஒரு மனுஷனோடு ஐக்கியப்படும் போது அவனுடைய குணம்லாம் நமக்கு வந்துருதுன்னு தானே சொல்கிறாங்க. திருடன் கூடலாம் சேர்ந்துடாத, திருட்டு பசங்க கூடலாம் சேராத, பொறிக்கு பசங்கிட்டலாம் சேராத. அவர் சேர்ந்தீங்கன்னா என்ன ஆகுது? அந்த குணம்லாம் நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை தானே? ரைட்டு தான். நான் சின்னதாக இருக்குள்ள நல்லா படிக்கிற பசங்க கூட பார்த்து சேர்றா அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஏன்? தானாக படிப்பு வந்துடும் தான், அவங்ககிட்ட இருக்கிற இயல்புகள் நமக்கு வந்துடும் தான். அதே போல் கிறிஸ்து நமக்குள்ளே வந்துட்டார். அவருக்குள்ளே சேர்ந்ததுனால அவருடைய இயல்புகள்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அவருடைய சிந்தை நமக்கு உண்டாயிருக்கிறது. எவ்வளோ பெரிய பாக்கியம்! அதுதான் புரிஞ்சுக்கிங்க. நிறையா வார்த்தையை புரிந்து கொள்றதுல தான் விடுதலை இருக்குது. அல்லேலூயா ஜபம்னு உட்கார்ந்து இருக்கிறதுனால இல்லை. ஜபம் என்பது என்ன? பவுல் ஒரே ஒரு ஜபத்தை தான் ஜபிக்கிறார். நம்ம
வாசிக்கிறோம், அவர்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்துடலாம். நாம் ஜெபிக்கிறோன்னா, நம்மளை பற்றி இந்துத்தரை பற்றி ஜெபிக்கிறோன்னா அவர்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்துடணும். அவங்க மனக்கண்கள் பிரகாசம் அடைஞ்சிச்சுன்னா அவர்கள் விடுதலை அடைஞ்சிடுவாங்க. அதுதான் கடவுள் கொடுக்குற சரியான நிரந்தரமான விடுதலை. மனக்கண் பிரகாசம் அடையாமல் ஒரு மனுஷன் விடுதலையோ ஆசீர்வாதத்தையோ பெற்றுக்கொண்டான்னா அதை கொஞ்ச காலம்தான் அவனால் தக்க வச்சு கொள்ள முடியுமோ ஒழிய, அவனுடைய மனுஷ இயல்பு, பழைய இயல்பு மறுபடியும் அவனை அந்த நிலைக்கே அது தள்ளிவிடும். 1 யோவான் நல்லா ஆழமாக புரிஞ்சிக்கும். இன்னும் கொஞ்சம் வர வருஷத்தில் இன்னும் ஆழமாக பிரசங்கிக்க நான் விரும்புகிறேன். நிறைய டைம் இந்த வருஷம் முழுசா கூட ஆழமாக பிரசங்கிக்க முடியல என்னால். ஏன் முடியலன்னா, நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்கன்றது பொறுத்து தான். நீங்கள் சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னா என்னால் ஆழம் போகவே முடியாது. நம்ம ஆழமாக போகும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கேட்காத பிரசவமாக இருக்கும். உங்களுக்கு புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம 1வதுலேருந்து 2வது போகிறோம். ஆனால் நான் 2வது போயிட்டேன்னு நான் சந்தோஷப்படுறேன். ஆனால் 2வது போன பிறகு தான் தெரியுது, புதுசாக சொல்லி கொடுக்குறாங்க. கஷ்டமாக இருக்குது கேட்குறதுக்கு. இன்னும் உன்னித்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது. நிறைய ஹோம் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. 1வதுல படித்த நேரத்தை விட அதிக நேரம் படிக்க வேண்டியதாக இருக்குது. கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. எழுத வேண்டியதாக இருக்குது இல்லையா? அதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரும்போது நிறைய காரியங்கள் புரியாது. அதை நம்ம புரிஞ்சிக்க ட்ரை பண்ணணும், ஜெபிக்கணும். ஆவிக்குரிய பிரகாசம் உள்ள கண்களை கர்த்தர் கொடுக்கணும்னு நம்ம ஜெபிக்கணும். முடிச்சிடலாம் இந்த வசனத்தை வாசிச்சு. 1 யோவான் 2:20, நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் பரிசுத்தரால, அதாவது கர்த்தரால் அபிஷேகம் செய்யப்பட்டீங்கன்னா, நீங்கள் புரிஞ்சுங்க, ஏதோ எண்ணெய் எடுத்து ஊற்றிட்டாங்கன்றது இல்லை. எண்ணெயில் கடவுள் இல்லை. சகலத்தையும் அறிந்திருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார். புதிய உடன்படிக்கை தான். பழைய உடன்படிக்கையில் இயேசு பிறக்கிறார். அவர் வாழ்க்கை முடியும் போது புதிய உடன்படிக்கை ஆரம்பமாகுது. எப்படி மரியாளின் வயிற்றில் ஒரு குழந்தையாக அவர் அவதரித்தாரோ, அதே போல் புதிய ஏற்பாட்டில் அவர் குழந்தையாக அவதரிக்கல, அவர் முழுமையான கிறிஸ்துவாக நமக்குள்ளே வந்திருக்கிறார். மரியாளை விட நாம் பாக்கியம் பெற்றவர்கள். நாம் சகலத்தையும் அறிந்திருக்கோம். எனக்கு தெரியாதுன்னு வந்து சொல்லாதீங்க. எனக்கு இது என்னான்னு தெரில பிரதர், எப்படி நடக்குதுன்னே தெரில, எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. புரியலன்னா பிரசங்கத்தை நல்லா ஆழமாக கேளுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரை, நான் புரிஞ்சிக்க விரும்புகிறேன், உங்கள் வார்த்தையை, ஒரு ரகசியங்களை, உண்மையை புரிஞ்சிக்க விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க, பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுங்க அப்படின்னு நம்ம ஜெபிக்க தான் நம்ம ஆழம் போக முடியும். அதான் பேதுரு இடத்துல கர்த்தர் சொல்கிறாரு, உன் வலையை ஆழத்தில் போடு. நம்முடைய ஜெபம் ஆழமாக இருக்கட்டும். எல்லாரும் எழுந்து நிற்போம்.